சொந்தங்கள். ராத்திரி பூரா யோசிச்சு நான் சோர்ந்துட்டேன். ஆனா அந்த நித்யாவை அத்தையோட கோவத்துக்கு எப்படி ஆளாக்குறதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனா நிச்சயமா நான் ஏதோ ஒண்ணு செய்யணும். எவ்வளவு கஷ்டப்பட்டு 2 பேருக்கு நடுவில் ஒரு விரிசலை ஏற்படுத்தின, ஆனா ஒரு நிமிஷத்துல எல்லாம் வீணா போச்சு. அவ்வளோ சீக்கிரத்துல நான் தோல்வியை ஒத்துக்க மாட்டேன். நான் நிச்சயமா ஏதோ ஒண்ணு செஞ்சே தீர்வேன். ஆனா என்ன செய்யறது? வைஷு, என்னாச்சு வைஷு? உனக்கு தலை வலிக்குதா? என்ன சொல்றீங்க? உங்களுக்கு என் மேல அவ்வளவு அக்கறை இருக்கா? அக்கறை இல்லாம பின்ன இன்னைக்கு நீ ஆபீஸ்க்கு போகலையா? ரெடியாக உட்காந்துருக்க? இதோ ரெடியா தான் இருக்கேன். ஆக்சுவலி என்னோட ஆபீஸ்ல ஃபேன்சி ட்ரெஸ் ஷோ இருக்கு. அதனால தான் இந்த கோலத்துல போறேன். நீ ரொம்ப மோசம். எவ்வளவு அக்கறையா உன்கிட்ட வந்து நான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். தலைவலிக்குதான்னு கேட்கறேன். நீ என்னமோ என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்க. எரிஞ்சு விழாம என்ன பண்ண சொல்றீங்க? ராத்திரி பூரா நான் தலைவலியோட தவிச்சிட்டு இருந்தேன். ஒரு தடவை கூட நீங்க என்ன கேட்கல. அந்த பக்கம் திருப்பி கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தீங்க. வைஷு, உனக்கு தலைவலி இருக்குன்னு யாராவது என் கனவுல வந்து சொல்லுவாங்களா? உன்னால முடியலன்னா நீ தான் என்ன எழுப்பி சொல்லணும். உங்ககிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? என்னோட தலை தான் வலிக்குது. அதை நான் தானே அனுபவிக்கணும். அதான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன? நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன பண்ணணும் சொல்லு, நான் பண்றேன். கடைக்கு போய் உங்க வேலை என்னமோ பாருங்க. என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, போங்க. சரி, நான் போறேன். நீ டென்ஷன் ஆகாத. போகும்போது நான் அன்னிக்கிட்ட சொல்லிட்டு போறேன். அவங்க உனக்கு டீ போட்டு கொடுப்பாங்க. நீ டீ குடி. அப்பதான் உனக்கு தலைவலி கொஞ்சம் குறையும். கிளம்புறீங்களா? சரி சரி, நான் போறேன். சொல்ல மறந்துட்டேன் வைஷு. அந்த ட்ரால தலைவலி மாத்திரை வச்சிருக்கேன். தேவைப்பட்டா எடுத்து போட்டுக்க. என்னோட தலைவலி ஒரு மாத்திரை போட்டா சரியாக போறதில்ல ரிஷி. என்னோட தலைவலி சரியாகணும்னா மறுபடியும் அந்த நித்யா அத்தையோட கோவத்துக்கு ஆளாகணும். இந்த தடவை அவளை ரொம்ப மோசமான நிலைமைக்கு தான் நான் தள்ள போறேன். அதுக்கப்புறம் அவளால் எழுந்து வரவே முடியாது. அவ்வளோ ஏன், அதுல இருந்து மீள்றதை பத்தி அவளால் யோசிக்க கூட முடியாது. ஆனா அதுக்கு முன்னாடி நித்யா எந்த விஷயத்துல பலவீனமா இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சாகணும். நித்யாவுக்கு எதிராக ஏதோ ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சாகணும். அப்பதான் அவளுக்கு எதிராக என்னால எதையும் செயல்படுத்த முடியும். நிஜமா அத்துல், அத்துல், நான் எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னே தெரியல. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நிஜமா அம்மாவுக்கும் நித்யா அண்ணிக்கும் நடுவுல இப்ப எல்லாமே சரியாயிடுச்சு. பின்ன நான் என்ன உன்கிட்ட பொய்யா சொல்ல போறேன்? அதான் நானே அம்மாவுக்கும் நித்யா அண்ணிக்கும் நடுவுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றல. நீயே நம்பவே மாட்டேங்கிற. அட, நீ சொல்றத நான் நம்புறேன். அட்லீஸ்ட் இப்பவாது சொல்லு. நான் சூப்பர்னு ஒத்துக்கோ. எதுக்கு? நீ அப்படி என்ன வெட்டி முறிச்சிட்டு நான் உன்னை சூப்பர்னு ஒத்துக்கணும்? உங்க அம்மாக்கும் உங்க அண்ணிக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனை தீந்துரும்னு நான் தானே சொன்னேன். நீ எப்ப சொன்ன? இந்த நித்யாவை பத்தி கனு யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? ஓ ஆமா, ஞாபகம் வந்துருச்சு. ரெஸ்டாரண்ட்ல. சரி, போலாமா? போலாமாவா? எங்க? அப்படியே ஊரை சுத்துறதுக்கு தான். ஒரு நாள் பூரா ஜாலியா சுத்தலாமே தான். கண்ணு, நீயும் நானும் ஒரு அற்புதமான இடத்துல 2 பேரும் ஜாலியா சூப்பரா. யூ நோ வாட் ஐ மீன்? ஐ நோ வாட் யூ மீன் அத்துல். இந்த அத்துல் யாரு? கண்ணு ஏன் குழஞ்சு அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கா? நான் யோசிச்சு சொல்றேன். சொல்லு, ஆனா கொஞ்சம் சீக்கிரமா சொல்லிடு. ஆனா அப்படிலாம் இஷ்டத்துக்கு வெளியில வர முடியாது. ஏன்னா நித்யா அண்ணிக்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்ல. டோன்ட் வரி, பர்மிஷனை நான் வாங்குறேன். உனக்கு என் கூட வரதுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? நிச்சயமா இருக்கா அத்துல். நித்யா அண்ணி மட்டும் உனக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா நீ எங்க கூப்பிட்டாலும் அங்க வரதுக்கு நான் தயாரா இருக்கேன். அடடா, இது போதும் எனக்கு. என்ன நடக்குதுங்க?
இவ பேசினது வச்சு பார்த்தா அதுல்க்கும் கனுவுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கும் போல இருக்கு. ஆனா கனு ஏன் இப்படி சொன்னா? நித்யாவோட பர்மிஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பையனோட வெளியில போவேன்னு எதுக்கு சொன்னா? அப்படின்னா இவங்களுக்குள்ள நடக்கிற விஷயத்தை பத்தி நித்யாவுக்கு தெரிஞ்சதும் இல்லாம இவங்களுக்கு கார்டியனா வேற இருக்காளா? இந்த 2 காதல் பறவைகளும் அவ்வளவுதான் எல்லா விஷயமும் கேட்டு கேட்டு செய்றாங்களா? இன்ட்ரெஸ்டிங். நான் இங்கேயும் அப்ளை பண்ணிடுறேன். யாருக்கு தெரியும், இங்கேயும் எனக்கு வேலை கிடைக்கலாம். வீட்டில் இருந்தபடியே அக்கௌண்டன்ட் வேலை செய்யுங்கள், மாதம் 15,000 சம்பாதியுங்கள். இந்த வேலை நிச்சயமா எனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஹலோ விவித் பாரதி மேடம், உங்க கையால எனக்கு ஒரு கப் டீ கிடைக்குமா? என் கையால நீங்க எதை கேட்டாலும் நான் செஞ்சு கொடுப்பேன். நீங்க கேட்டுதான் பாருங்களேன். இப்பெல்லாம் எது கேட்டாலும் உடனே கிடைக்கிறது இல்லையே. கொஞ்சம் அன்பா பாசமா கேட்டீங்கன்னா டீ வந்து சேரும். அப்படி இல்லனா டீ வந்து சேர்றதுக்குள்ள உங்களுக்கு இன்னும் வயசாயிடும். அப்படி வரியா நீ? அப்பனா சரி. என் அன்புக்குரிய மனைவியே, ஒரு நிமிஷம் இங்க பாரு. வாழ்க்கை பூரா உங்களை தானங்க பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு குவளை தேநீர் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்குங்க. இதோ இப்பவே கொண்டு வரேன். அம்மாவும் அப்பாவும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி சந்தோஷமா பேசிக்கிறாங்க. தேங்க்யூ காட். அட அக்கா ஃபோன் பண்றா, எல்லாத்தையும் சொல்லிடலாம். ஹலோ அக்கா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். அதுக்கு முன்னாடி நீ சொல்லு, நீ எப்படி இருக்க? அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா அப்பா பத்தி கேட்காதக்கா. 2 பேரும் முன்னாடில எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்களோ அப்படி இருக்காங்க. அப்படின்னா? அட மறந்து போயிட்டியா? 2 பேரும் அன்பா கொஞ்சிப்பாங்களே, மறுபடியும் அதை ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அப்படி பேசிக்கிறத பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கே. அப்ப கிளம்பி வா, வந்து நீயே பாரு. நான் வருவேன், ஆனா அப்புறமா வரேன். ஆமா, நீ சொல்றதுல உண்மைதானே? நான் ஏன் உன்கிட்ட போய் சொல்ல போறேன்? நான் சந்தோஷப்படுறதுக்காக நீங்கெல்லாம், இன்க்ளூடிங் யூ, என்ன வேணாலும் செய்வீங்க. அதனாலதான் அப்படி கேட்டேன். ஆனா அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு நீ சந்தோஷமா சொல்ற, அப்ப நான் கண்டிப்பா நம்புவேன். தேங்க்யூ. ஆனா அனி, எனக்கு ஒன்னு ப்ராமிஸ் பண்ணு. அங்க ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி, நீ உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடணும். எங்க ப்ராமிஸ் பண்ண? என்ன காணி, கண்டிப்பா சொல்லுவேன். உன்கிட்ட சொல்லாம நான் வேற யார்கிட்ட சொல்லுவேன்? சரி அக்கா, அம்மா கிட்ட ஃபோன் கொடுக்கவா, பேசுறியா? இல்ல, எனக்கு வேலை நிறைய இருக்கு கிச்சன்ல. நான் அம்மா கிட்ட அப்புறமா பேசுறேன்னு சொல்லிடு, சரியா? பாய். உன்னுடைய லட்சியத்தை நீ நிறைவேற்றிக்க இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு உனக்கு கிடைக்கவே கிடைக்காது வைஷாலி. ஆனா ஒரு விஷயத்தை நீ முதல்ல கண்டுபிடிச்சாகணும். இந்த கனுவோட லவ் ஸ்டோரியில் இருக்கிற ஹீரோவை பத்தி நித்யாவுக்கு எந்த அளவுக்கு தெரியும்? உண்மையாவே இவளுக்கு ஏதாவது தெரியுமா இல்ல தெரியாதா? எப்படி அதை நான் கண்டுபிடிக்கிறது? ஹலோ ஹலோ சார், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா சார்? ஹலோ ஹலோ, இந்த போன் இப்பதான் ஸ்விட்ச் ஆஃப் ஆகணுமா?
நான் சார் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமே. இப்ப நான் என்ன பண்றது? என்னாச்சுக்கா? இங்க பாரு நித்யா, எனக்கு உடம்பு சரியில்லை, லீவு வேணும்னு சார் கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். இப்ப பார்த்து போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கு என்ன, இந்த போன்ல பண்ணி பாருங்க. அப்படியா? பண்ணிக்கிட்டுமா? போன் பண்ணுங்க, இதுல என்ன இருக்கு? தேங்க்யூ நித்யா. ஹலோ, சார், நான் வைஷாலி பேசுறேன். இல்ல சார், என் போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இது என் தங்கச்சியோட போனு. இல்ல சார், அது வந்து இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, அதாவது. அக்கா, நீங்க போன்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தீங்க? அதான், இங்க பாரு, எனக்கே அதிர்ச்சியா இருக்கு. பேசிக்கிட்டு இருக்கும்போது போன் கட் ஆயிருக்கு. அது தெரியாம நான் பேசிக்கிட்டே இருக்கேன். பாஸ் என்ன பத்தி என்ன நினைப்பாரு? ஏன் போன் வர ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, இதுவும் கட் ஆயிடுச்சுன்னா இந்தா உனக்கு தான் போன், பேசு. ஹலோ, அமர். ஆமா ஆமாங்க. சரி சரி, கண்டிப்பா. சரிங்க, நான் போனை வச்சிடுறேன். என்னங்க, ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. நீ அங்க இருந்தே எனக்கு சொல்லு. என்னால அங்கெல்லாம் வர முடியாது. நீங்க இப்ப இங்க எழுந்து வர போறீங்களா இல்லையா? என்ன முக்கியமான விஷயம்? இந்த மாதிரி முக்கியமான விஷயம் எல்லாம் இல்ல. ஹால்ல நம்ம பர்னிச்சர் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப பழசாயிடுச்சுங்க. உடனே ஒரு கார்பெண்டரை கூப்பிட்டு அதை எல்லாத்தையும் பாலிஷ் பண்ண சொல்லுங்க. விருந்தாளிங்க வரும்போது அழகா இருக்கணும்ல. திடீர்னு பர்னிச்சரை பாலிஷ் பண்ற ஐடியா உனக்கு எங்க இருந்து வந்துச்சு? யாராவது முக்கியமான விருந்தாளிகள் வராங்களா? அந்த விருந்தாளிங்க நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க விசேஷமானவங்களா இல்லையான்னு என்னால சொல்ல முடியும். எது? அப்படியே மேல. ஓகே, எனக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் விளக்கமா சொல்ல. என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுன்ற. நம்ம ஷர்மிஷா இருக்கால? ஓ, உன்னோட அந்த ஒண்ணு தங்கச்சி ஷர்மிஷா நம்ம கனிகாவுக்காக ஒரு நல்ல பையனை பாத்துருக்காளாம். அது சரி, கண்ணுக்கு இப்போ என்ன வயசாயிடுச்சு? ஐயோ, நான் சொல்றது முழுசா கேக்குறீங்களா? அந்த பையன் டாக்டரா. அவன் சீக்கிரமாவே மேல் படிப்புக்காக லண்டனுக்கு போக போறானா. அந்த பையனோட அப்பா அம்மா அவன் லண்டனுக்கு போறதுக்கு முன்னாடி அவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களாம். சர்மிஷா நம்ம கனிகாவோட போட்டோவை அவங்களுக்கு காட்டியிருக்கா. போட்டோவை பார்த்த உடனே அவங்களுக்கு கனிகாவை ரொம்ப பிடிச்சு போச்சான். இன்னைக்கு நேரா வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்காங்க. சாயந்தரம் போன் பண்ணி எத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லுவாங்களாம். என்னங்க, இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்கேன், உங்களுக்கு சந்தோஷமே இல்லையா? இல்ல, நான் சந்தோஷமா இருக்கனா கோவமா இருக்கனாங்கிறது முக்கியம் இல்ல. விஷயம் என்னன்னா, நீ இத்தனை நாளா கண்ணுவுக்காக ஒரு வரம் பார்த்துட்டு இருக்கிறதா தெரியுது. ஆனா என்கிட்ட எதுவுமே பேசலையே. எல்லாத்தையும் நீயே பேசி முடிச்சிட்டு என் கையில கல்யாண பத்திரிகை கொடுத்துட்டு கல்யாணத்துக்கு வான்னு சொல்லிடுவியா? ஐயோ, என்னங்க நீங்க இப்படி தொட்டதுக்கெல்லாம் கோவப்பட ஆரம்பிச்சிட்டீங்க. எல்லாம் திடுதிப்புட நடந்து போச்சு. எனக்கு என்ன தெரியும்? நான் ஒண்ணும் வேணும்னு பிளான் பண்ணி எதையும் பண்ணலங்க. அவங்க கனிகாவை பாத்துருக்காங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு கனிகாவை பிடிச்சு போச்சு. யோசிச்சு பாருங்க, இந்த காலத்துல இவ்வளவு படிச்ச பையனுக்கு வேற பொண்ணு கிடைக்காமலா போகும்? நீங்களாவே எந்த வேலையும் எடுத்து செய்யவும் மாட்டீங்க. நான் பிறந்த வீட்டுல இருந்து ஒரு வரனை கொண்டு வந்தா அதுக்கும் இப்ப கோவம் வருதோ? எனக்கு இப்ப கோவம் வந்ததா நான் சொல்லவே இல்லையே. அத்தை, கனு பொண்ணு பார்க்க வராங்களா? மாமா, உண்மையாவே ரொம்ப சந்தோஷமான விஷயம். பையன் எம்எஸ் படிக்கிறதுக்காக லண்டன் போறானா? வாவ்! அத்தை, இது மட்டும் ஓகே ஆயிடுச்சுன்னா நான் அந்த சாமிக்கு விரதம் இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். வைஷாலி, இந்த விஷயத்த கனிகா கிட்ட நீயே போய் சொல்லிடுமா. என்ன இருந்தாலும் நீ அவளோட அண்ணி. நான் போய் இத சொன்னா அது அவ்வளவு நல்லா இருக்காதுல்ல? ஆமா அத்தை, நீங்க சொல்றது என்னமோ கரெக்ட் தான். ஆனா எனக்கு என்னமோ இந்த விஷயத்த கண்ணுகிட்ட இப்ப சொல்ல வேண்டாம்னு தோணுது. ஏன்னா அவ சின்ன பொண்ணு வேற. இந்த விஷயத்த சொல்லி அவ பயந்து போயிட்டான்னா. இப்பெல்லாம் அந்த காலம் மாதிரி இல்ல. பொண்ணுங்க தலைய புடவையை கட்டிட்டு ட்ரேல காஃபி எடுத்துட்டு வரதெல்லாம் இப்ப நடக்கிறது இல்ல. நான் சொல்றத கேளுங்க. கண்ணுகிட்ட இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம். பையன் வீட்டுக்கு வரட்டும், நேரடியா அவளை பார்க்கட்டும், பிடிக்குதுன்னு சொல்லட்டும்.
அப்பதான் நம்ம எந்த அளவுக்கு நேர்மையா இருக்கோம்னு அவங்களுக்கு தெரியும். நம்ம கண்ணுக்கும் தர்ம சங்கடமா இருக்காதுல்ல. ஆமா தேவ்யானி, வைஷாலி சொல்றது கரெக்ட் தானே. நான் சொல்றது கேள். இப்போதைக்கு இந்த விஷயத்தை கண்ணுக்கு தெரியாம மறைச்சு வைக்கிறது தான் நல்லது. அப்படி மறைச்சு வைக்கிறதுனால நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது கண்ணு அவங்க முன்னாடி தைரியமா வந்து நிப்பா. ஃப்ரீயா பிராங்கா அவங்க முன்னாடி பேசுவா. மாமா நீங்க சொல்றது கரெக்ட். நானும் இதை தான் சொல்றேன் அத்தை. சரி, அப்புறம் உங்க இஷ்டப்படியே செய்யலாம். ஆனா வைஷாலி, நீங்க 3 பேரும் தான் பக்கத்துல இருந்து எல்லா வேலையும் பாத்துக்கணும். ரொம்ப கவனமா இருங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கவனிக்கிறதுல எந்த குறையும் இருந்துடக்கூடாது. எல்லாத்தையும் பார்த்து செய்யுங்க. அத்தை நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. சரி, நீங்க வாங்க. எந்தெந்த ஃபர்னிச்சர் பாலிஷ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு காட்டிட்டு போறேன். ஃபர்னிச்சர் எங்கம்மா போயிட போகுது? ஓடியா போயிட போகுது? ஐயோ, சரி வா. அந்த கடவுள் கூட நான் நினைக்கிற விஷயம் நடக்கணும்னு ஆசைப்படுது போல இருக்கு. அதனாலதான் இவ்வளோ நல்ல வாய்ப்பு என்னை தேடி தானா வருது. கடவுளே, இதே மாதிரி நீ எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா போதும். அமர் வந்துட்டீங்களா? இன்னைக்கு வர ரொம்ப லேட் ஆயிடுச்சுல்ல? நிறைய வேலை இருந்துச்சு, வெளியே போக வேண்டியிருந்தது, அதுவும் ரொம்ப தூரமா. ரொம்ப டயர்டா இருக்கீங்க போல இருக்கு. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, முதல்ல போய் குளிச்சுட்டு வாங்க. நான் சுடு தண்ணியில கொஞ்சம் பன்னீர் தெளிச்சு வைக்கிறேன். அதுல குளிச்சா நல்லா ஃப்ரெஷ் ஆயிடுவீங்க. அப்புறம் என் கையால ஒரு டீ குடிச்சா மொத்த களைப்பும் போயிடும். நில்லு, என்ன இன்னைக்கு விழுந்து விழுந்து கவனிக்கிற? ஏன்? இதுக்கு முன்னாடி நான் உங்களை இப்படி கவனிச்சதே கிடையாதா? இல்ல இல்ல, கவனிச்சிருக்க. ஆனா சுடு தண்ணிங்கிற, அதுல பன்னீர் தெளிக்கிறேங்கிற, உன் கையால டீ போட்டு கொடுக்குறேங்கிற, இந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி கவனிச்சது இல்லையே. சொல்லு, என்ன விஷயம்? விஷயம்லாம் ஒன்றும் இல்லையே. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். நிச்சயமா ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஆப்வியஸ்லி. அப்ப என்னன்னு சொல்லு. நீங்க முதல்ல போய் குளிச்சிட்டு வாங்களே, நான் உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். 2 பேரும் டீ குடிச்சுக்கிட்டே பேசலாம். நித்யா ப்ளீஸ், நீ என்ன விஷயம்னு முதல்ல சொல்லு. நீ இவ்வளோலாம் ஐஸ் வைக்கிறேன்னா அது நிச்சயமா பெரிய விஷயமா தான் இருக்கும். என்னன்னு சொல்லு. சரி, நீங்க முதல்ல உட்காருங்க, நான் சொல்றேன். உட்காருங்க உட்காருங்க. நித்யா, நீ என்ன விஷயம்னு முதல்ல சொல்லு. தேவையில்லாம என்னோட ஹார்ட் பீட்டை அதிகப்படுத்தாது. அமர், ஆக்சுவலி நான் உங்ககிட்ட கனுவை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். கனுவை பத்தியா? அவளை பத்தி என்ன பேச போற? நித்யா, என்னாச்சு கனுவுக்கு? அவளுக்கு ஒன்றும் ஆகல. அது ஒரு விஷயம் இருக்கு. அமர், கனு ஒரு பையனை காதலிக்கிறா. வாட்?